இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுகாச்சத்திரம் டு வெள்ளையங்கிரி. காய்ஸ் ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. காய்ஸ் ரொம்பவே டேஞ்சராக இருக்குது. ஓம் நம சிவாய. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரைடு வித் இவன். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுகாச்சத்திரம் டு வெள்ளையங்கிரி. இது போகிறதுனால போகிற வழியில் சாப்பாடு கிடைக்குமா இல்லையான்னு தெரில. ஏன்னா நம்ம நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறோம். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளே ப்ரிப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம இப்போ வந்து வெள்ளையங்கிரி கோயில்கிட்ட வந்துட்டு இன்னொரு 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு தான் இங்கே வந்தோம். வயிற்றுலாம் என் கூட வந்துடுவேண்ணா. காய்ஸ், நம்ம ஃபைனலாக இப்போ வெள்ளையங்கிரி அடிவாரம் ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வரும்போது இங்கே தான் கடை இருக்குது. இதுக்கப்புறம் கடைலாம் எதுவும் இருக்காது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் எது வாங்குறதா இருந்தாலும் இங்கேயே வாங்கிக்கலாம்.
அன்னதானம் போடுறாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க. சரி நம்மளும் மலை ஏறுறதுக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்றலான்னு தான் சாப்பிட்றோம். ஏன்னா மேலே எதுவும் கிடைக்காது. நம்ம வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு இந்த சப்பாத்தி தான் இருக்குது, அதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போகணும். இப்போ தான் நம்ம அன்னதானம் சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கிச்சடி போட்டாங்க. அதேமாரி இங்கே வந்து அன்னதானம் வந்து மார்னிங் 6 to நைட் 11 o'clock வரைக்கும் போடுறாங்க. கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா தாராளமாக அன்னதானம் சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ஓம் நம சிவாய. இதான் வெள்ளையங்கிரி செக் போஸ்ட்டு. நம்ம இப்போ இங்கேருந்தா ஸ்டெப்ஸு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே தான் எல்லோரும் செக் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதேமாதிரி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனால் அதில் ஒரு ஸ்டிக்கர் மாரி ஒட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கு 20 rupees சார்ஜஸ் வாங்குறாங்க. நான் ரிட்டர்ன் வரும்போது அந்த வாட்டர் பாட்டில் கொடுத்தனாக்கா அந்த அமௌண்ட் நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டெப்ஸு நம்ம ஏறுறோம். ரொம்ப கம்பல்சரியாக எடுத்துகிட்டு போனோம். ஏன்னா இறங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பத்து வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் ஏறணும். அதுக்கு மேலே இருந்தால் ஏறக்கூடாது. அதேமாதிரி லேடிஸ்லாம் வந்து இங்கே நாட் அலவுடு. இப்போ உடம்பு சரியில்லாதவங்க, ஆஸ்மா பேஷண்ட்டு, அவங்களாம் இந்த மலையில் ஏற வேணாம். ஃபஸ்ட்டு மலை ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அன்பேசிகம் நம்மளாம் கஷ்டப்பட்டு ஏறுறோம், ஏறவே முடியல. பாருங்கள் இவ்வளோ பெரிய கேன்லாம் எடுத்துகிட்டு ஏறுறாங்க. இந்த கோயிலில் வந்து மலை ஏறுறதுக்கு வந்து 3 மாதம் தான் இயர்லி அலவுடு. பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் தான் அலவுடு. ஸோ பார்த்து எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் ஸ்ரீபெரும்புதூர் போகிறோம். கூட வந்தவங்க நாங்கள் ஒரு 10 பேர் வந்தோம். அதில் 2 பேர் வரல, திரும்ப கீழே நடந்து போகிறாங்க. இத்தனைக்கும் ஃபஸ்ட்டு மலையில் தான் இருக்கோம் நாங்கள். அதெல்லாம் சொல்லுங்க. சாப்பாடுலாம் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு மலையை ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொன்னாங்க. இதுதான் முதல் மலையில் இருக்கிற விநாயகர் சிலை. இங்கேருந்து செகண்ட் மலை ஸ்டார்ட் ஆகுது.
sir. How are you? Where are you from? Huh? Oh, wow, nice. You know Paul String? Cricket. Cricketer. Yeah, right. Ireland opener. I don't really watch cricket, to be honest. Okay, nice. You watch football? Right. You like Velingiri temple? Love it. I love it. Okay. Best thing I've ever done. Nice to meet you, bro. Nice to meet you, Diana. Thank you. இது பாதேஸ்வரர் சாமி 2வது மலையில இருக்கு. இப்போ நம்ம வந்து 2வது மலையை முடிக்க போறோம். ஓம் நம சிவாய. வழுக்கு பாறை இது. ஓம் நம சிவாய. கீழே இருந்து தண்ணி எங்கேயுமே வரல. இது 2வது மலையில தான் சொன்னா இருக்கு. இங்கே தான் தண்ணி வரும். இதை விட்டு 3வது மலையில இருக்கு. அதுக்கப்புறம் 6வதுக்கும் 7வது நடுவு மலை தான் இருக்கு சொன்னேன். ஸோ இப்பயே இங்கேயே தண்ணி பிடிச்சி எல்லாம் கேர்ஃபுல்லாக போகும். பாருங்க 2வது மலையில் தண்ணி விட்டுது. இப்போ 3வது மலையில் தான் வருது. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தண்ணிக்காக. உள்ள சிவலிங்கம் இருக்கான் பாருங்க. எவ்வளோ டேஞ்சராக இருக்குது. இது உள்ள நம்ம போக முடியுமான்னு தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன். உள்ள லிங்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. காய்ஸ் ரொம்பவே டேஞ்சராக இருக்குது. உள்ள நந்தி லிங்கம்லாம் இருக்குது. ஒரே இருட்டாக இருக்குது. எதுவுமே தெரியல. உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இங்கே பாருங்க. கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க கூட உள்ளே வர முடியாது. பாருங்க கைஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. ஓம் நம சிவாய. பாருங்க இந்த சந்தில் தான் நம்ம பூந்து வந்தோம். உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி வெளில போக போகிறேன்னே தெரில. ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஆனா இங்க வந்தோன்னே ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி இருக்கு. எடுத்துட்டு போறீங்க? அன்னதானம் பண்றீங்களா? நான் மேல பண்றவங்க ஓகேண்ணா. நம்ம வந்து 5வது மலையில் ரீச் ஆகிட்டு நடந்துட்டு இருக்கோம். இங்கே மெடிக்கல் கேம்பிங்லாம் இருக்குது. பரவாயில்ல, கீழேருந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து கடை நம்மளுக்காக போடுறாங்க. யாரை கேட்டாலும் தண்ணி மட்டும் குடிக்க கொடுத்துட்றாங்க.
இப்போ நம்ம வந்து 5வது மலையில் ரீச் ஆகிட்டு நடந்துகிட்ருக்கோம். இங்கே மெடிக்கல் கேம்பிங்லாம் இருக்குது. பரவாயில்ல, கீழேருந்து இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்து கடை நம்மளுக்காக போடுறாங்க. யாருக்கு ஏதாவது தண்ணி மட்டும் குடிக்க கொடுத்துட்றாங்க. செம்ம ஹாட்டுங்க, உண்மையிலுமே நடக்க கூட முடியல. பாருங்க, அவங்க பில்லில் நிற்கிறான், அவ்வளோ சூடு. இதான் 5வது மலையில் இருக்கிற பீமன் உருண்டைக்கல். எவ்வளோ பெருசா இருக்கு கைஸ். வடக்கன்ஸ் பாருங்க, சாமி பார்த்துட்டு நடந்துட்டு வராங்க. இது உள்ள வந்து லிங்கம் இருக்குது. இதான் சொன்னேன் கடைசியில். இப்போ நம்ம வந்து சாமியை பார்க்க போகிறோம். இதான் கடைசி மலை. இதுக்கப்புறம் இதை குளிச்சுட்டு ஏறி இறங்கினா சாமியை தான் பார்ப்போம். நம்ம லிங்கத்தை காமிக்கணும், இங்கேருந்து தெரியாது. ஸோ நம்ம தண்ணியிலேருந்து காமிக்கலாம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கைஸ், ஃபைனலாக அந்த ஒரு பெரிய கல் தெரியுதுல்ல, அதுதான் 7வது மலை. சாமி அங்கே தான் இருக்கு. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடி. ஓம் நமச்சிவாய, ஓம் ஓம் நமச்சிவாய. நம்ம ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம் மேலே. நம சிவாய, ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.
ஃபைனலாக சாமியை பார்த்துட்டோம். சாமியை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். உண்மையாலுமே மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. கீழேருந்து நடந்து வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படி ஏறுவோம் தெரியல. 3வது மலை வந்தோடனே வெளியில் இறங்கி போயிடலான்னு கூட பார்த்தோம். எங்கள் கூட வந்தவங்களே 2 பேர் இறங்கிட்டாங்க. ஆனால் எப்படியோ இந்த சிவன் புண்ணியத்தில் நம்ம வந்துட்டோம். சாமியை நல்லபடியாக பார்த்தாச்சு. கண்டிப்பாக வருஷம் வருஷம் இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசை. ஓம் நம சிவாய.